ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவியில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் எடிட்டர். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் வந்து பண்ண வந்து உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. அப்புறம் ஆப் பேஜுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ண முடியும். ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் கிளிக் வந்து கொடுத்துட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் வந்து கொடுத்தீங்கன்னா சம் லேயர்ஸ்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லிரிக்ஸ்க்கான லேயர் இருக்கும். அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா புக் மார்க் வந்து செட் பண்ணணும். மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? 6லேருந்து ஆரம்பிக்கும். அங்கே பார்த்தா சம் லேயர்ஸ் வந்து லிரிக் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு க்ரீன் கலர் லேயர் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க, ஒரு க்ரீன் கலர் லேயர் சொல்லிட்டு லைனாக வந்து டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த லேயரில் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணால் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தா ஒரு 4:5 ரேஷியோ ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படி செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அங்கே ஆட் பண்ண போய் எடிட் வந்து கொடுக்க போகிறீங்களா, அந்த பிக்கு வந்து எல்லா பிக்கையும் ஒரு 4:5 ரேஷியோவில் வந்து கனெக்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதனால் பிக்கு சூஸ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னர் ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் ஆட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? ஆட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப் 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணி அவுட்டர் எதனா பிளாக் இருந்துச்சுன்னா ஃபில் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சேம் அதே ரைட் சைட் டாப்பில் யாராக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்ஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நியூவாக வந்து ஒரு இமேஜாக வந்து ஆட் பண்ணி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் ரீசைஸ் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துங்க. ஓப்பன் வந்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயரை இமேஜ் லேயராக வந்து மாற்ற வந்து போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் இருக்கும். அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிட்டு மேலே வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நமக்கு யாராக இருக்கும் அந்த யாராக கிளிக் பண்ணால் இருந்து இருக்கிற எல்லா ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். இல்லை வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிராப் ரீசைஸ் பண்ண பிக்கு அதுதான் ஸ்டோராக இருக்கும். இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா பிக்கு இது மாதிரி பார்த்தவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகும். ஓகே, பிக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிக்கு வந்து ஃபேஸ் வந்து கிளியர் விஷயம் வந்து தெரிலனா இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் நீங்கள் வந்து எப்படி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மவுஸ் பேட் மாதிரி யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ரீசைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. எடிட்டை வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ஏறாக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ டாப் செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டடா.